அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஜிம்முக்கு போயிட்டு வர்ற வழியில் அமேசிங் ஓரியண்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஏஷியன் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸில் இந்த கடை இருக்கும். ஒரு இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் கிடைக்குமோ அது எல்லாமே இங்கேயும் கிடைக்கும். அங்கேருந்து கொஞ்சம் இந்தியன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். காலையில் குழந்தைகளை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி போனது தான். ஸோ எல்லாமே அப்படியே இருக்குது. இதையெல்லாம் இப்போ க்ளீனப் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்திருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். அங்கேருந்து முருங்கைக்கீரை, பீர்க்கங்காய், சுரக்காய், பன்னீர் எல்லாமே வாங்கிட்டு. இந்த முருங்கைக்கீரை, அகத்திக்கீரையில எல்லாம் தண்டுகள்ல இருந்து இலைகள் விழாம நம்மளே உருவி எடுத்தா தான் சத்துக்கள் அதிகம்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு நைட்டு தோசைக்கு எங்க அம்மா ஒரு சட்னி அரைப்பாங்க. வெறும் வெங்காயம், வரமிளகா, புளி இதை எண்ணெயில வதக்கிட்டு அரைச்சிடுறது. இது வந்து ரீசெண்டா பச்சை புளி சட்னி அப்படின்னு சொல்லி குக் வித் கோமாளியில ஒரு கண்டஸ்டன்ட் பண்ணியிருந்தாங்க. குக் வித் கோமாளி மூலியமா இந்த சட்னி வைரல் ஆகிறதுக்கு முன்னாடியே யார் வீட்டுல எல்லாம் இந்த சட்னி அரைச்சு சாப்பிட்டு இருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்க.